18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற. இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் எல்லாமே உன்னை விட்டு தானாக விலகி போய் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்ய போகிறேன் செல்லமே. நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீ நினச்ச காரியம் நடக்கிறதுக்கும் யார் மனசை மாற்றணும், யார் மூலமாக உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக சரி செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதால தான் அவரவர்களுக்கு உரிய மன மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக நீ நினச்ச விஷயங்கள் எல்லாத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ சந்தோஷமாக வாழ்கிறத விட எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறங்கிறது தானே உண்மை. கவலைப்படாத. எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து சங்கடப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு உண்மையான நிஜமான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கிப்போ. ஆனால் உன்னை வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கும் உன்னை பெருசாக நினைக்காம அலட்சியமாய் நினைப்பவர்களிடமும் நீ ஒதுங்கி போகணும், விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. நீ என்னவோ உன் கஷ்டத்தை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லாரும் ஐயோ பாவம்னு இறக்கப்படுவாங்க, வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிற. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நீ சொல்கிறது சரிதான், எல்லாரும் அதை காது கொடுத்து கேட்குறதும் சரிதான். ஆனால் உனக்காக ஐயோ பாவம்னு வருத்தப்படக்கூடிய மனசு இங்கு யாருக்குமே இல்லைங்கிறது இன்னுமா உனக்கு புரியலை? நீ மனசு நொந்து பாடா படுறதையெல்லாம் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தணும்னு இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இன்னும் செய்தி கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ போகும் பாதையிலேயே உனக்கான வெற்றியை உன் கண்களில் நான் காட்டிடுவேன். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காத. நீ எப்படி பேசினா அடுத்தவங்களுக்கு பிடிக்கும், என்ன செஞ்சால் அடுத்தவங்களுக்கு பிடிக்கும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில் நீ செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும். ஆனால் நீ அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டினா எல்லாமே சீக்கிரம் சரியாகிடுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான புது பாதைகளை புது சிந்தனையோடு நான் உனக்கு காட்டுறேன். இதுவரைக்கும் மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு உரிய வழிகளையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். எல்லாருமே உன்னை கைவிட்டாலும் நீ மகிழ்ச்சியை கைவிடாத அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருப்பேன் என் செல்லமே. நீ பார்க்குற யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆசைப்படுவதற்கான தகுதி உனக்கு இருக்குது. ஆனால் நீ ஆசைப்படுவது உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி அதுக்கு இருக்கணும் அல்லவா? நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை எல்லாம் இன்னுமே சிறப்பாக மேம்படுத்தி அது உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும் விதத்திலும் அது உன் வாழ்க்கைக்கு ஒத்துப்போகும் விதத்திலும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ மிகப்பெரிய பண தேவையிலையும் கடன் நெருக்கடியாலும் நிம்மதி இல்லாமல் திரியிறன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு நிம்மதியை தரும் விதத்தில் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை செஞ்சு உனக்கு அருளாகவும் பொருளாகவும் எல்லாத்தையும் நான் கொடுத்து உன்னை உயர்த்துவதற்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த கடந்த கால வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தை மறந்துட வேணாம். நீ இனிமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் உன்னை நோக்கி வருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்காகலாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க வேணாம். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தான் அதன் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடக்கும். இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன் பிள்ளைகளை பற்றியும் உன் குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியும் நீ கவலைப்படாமல் உனக்காக நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். நானே உன் வீட்டுக்கு வந்து கம்பீரமாக அமர்ந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். ஏன்னா இப்போது இத்தனை நாளாக நீ சந்தித்த அனைத்து கஷ்டங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து அழகாக வாழ வைக்க போகிறேன்.